பவானி டெக்ஸ்டைல் வாங்க கொஞ்சம் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் மீன் வாங்கலாம்னு ஆசை வந்துட்டு. बांगड़ा कैसा दिले बांगड़ा நண்டு இருக்கு பாருங்க, 100 ரூபா பூரா. இந்த மீன் ஒன்று வந்து ये कैसा दिले ஆ 200 ரூபாய்க்கு 3. அது என்ன மீனே தெரில. நான் வந்து இந்த ஐல மீன் வேலை கேட்குறேன். தேப்பன் बांगड़ा ஜெயனா இதுவும் ஐல மீன், இதுவும் ஐல மீன். இது மேலே வந்து முள் இல்லை, இதில் முள் இருக்குது. ஏகசதியில் टाका अजून एक द्या द्या कापून द्या. இது மேலே வரி வரியாக முள் இருக்குது. இது முள் இல்லாத மீன். இதுவும் ஐல மீன், இது ஐல மீன். 100 ரூபாய்க்கு 4 ஒன்று போடுன்னு சொன்னால் போடலை. வெங்காயத்தை கட் பண்ணுற மாதிரி டக்குன்னு கட் பண்ணுறாங்க. நமக்கு வெங்காயம் தொழில் முடிக்கனாலும் நேரம் ஆகுது. இது நான் இன்றைக்கி சமையல் பண்ண மாட்டேன். கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா என்றைக்காவது அவசரத்துக்கு வந்து ஒரு தால் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம். உங்கள் ஊரில் இந்த மீனெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். இவங்கெல்லாம் ஒரு नहीं कापा 3 टुकड़े करा ले मोटा असल जाला. உங்கள் ஊரில் இந்த மீனெல்லாம் என்ன ரேட்டுங்களா? ஒரிஜினல் கோழிக்காரங்க சொல்லுவாங்க, மும்பைக்கு சொந்தக்காரங்க. இது என்ன மீனுன்னு தெரில. குப்பையாக இருக்கு, அப்படி வச்சுருக்காங்க மிக்ஸ் மீன். இந்த பொண்ணு 5 நிமிஷம் டக்குன்னு சூப்பராக கட் பண்ணிட்டா. அவங்க சொல்கிறாங்க இந்த மீனோட அதில் முள் அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிக்கன் மட்டன் சாப்பிட்றதுனால மீன் வந்து ரொம்ப குறவாக இருக்குன்னா மீன் இருக்கும் ரொம்ப நிறையா இருக்கும். மார்க்கெட் நிறைஞ்சி போய் இருக்கும். கேத்த பைசைங்க 100 ரூபா பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். இதெல்லாம் கேட்டால் ஒன்று எடுத்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இப்போது போடுறதே இல்லை. நம்மளே எக்ஸ்ட்ரா ஒன்று அடித்தாலும் அடிச்சிருவாங்க போல். அதனால் எக்ஸ்ட்ரா கேட்குறது இல்லை. பரவாயில்ல, வீட்டுக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி நல்லா சுத்தமாக அந்த பொண்ணு ஒரு குப்பை இல்லாமல் க்ளீன் பண்ணுறா. முழு மீனாக இருக்கும் போது நிறையா இருந்து வெட்டின பின்ன குறைஞ்ச மாதிரி இருக்குது. தலையெல்லாம் காணாமல் போயிட்டுல, அதனால தான். அந்த மீனை வாங்கியாச்சு. மீன் பொரிச்சு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே நாத்தம் பயங்கரம். வாங்க வீட்டை பார்த்து ஓடிடலாம். இந்த பாட்டி இப்போ கூவி கூவி என்ன விற்றுக்கிட்டு தெரியுமா? தேங்காய் 50 ரூபாய்க்கு 4, 50 ரூபாய்க்கு 400. டிமார்ட்டில் கடையிலலாம் ஒரு தேங்காய் 35 ரூபா 40 ரூபா கூவி கூவி விற்கிது. நானும் என்னடா இவ்வளோ தேங்காய் சீப்பாக இருக்கேன், நம்மளும் வாங்கிட்டு போயிடலாம். இனிமேல் தேங்காய் தானே, வேறு எதுவுமா? ஏன்னா தேங்காய்லாம் ரொம்ப விலை அதுதானே. கசதியில மவுசி ஓ மவுசி கச பார்த்தீங்களா 50 ரூபாய்க்கு 4. நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு உடச்சி காட்டுது. பாவம் வயசான பாட்டி. द्या 50ला मला पण 4 द्या. चांगलं टाका. 4 உண்மையில தேங்காய் 50 ரூபா 4ன்னு. நான் வீட்டில் போய் கண்டிப்பாக உடச்சி பார்த்தே ஆகணும். இந்த பாட்டிங்க உடச்சி தந்தது நல்லா தான் இருக்குது. வயசானவங்க தேங்காய் விற்கிற வேலைக்கு இது 50 ரூபா 4க்குன்னு ஆச்சரியமாக இருக்குது. சரி, பாட்டிக்கு கடவுள் நல்லா வைக்கட்டும். இந்த வயசுல வியாபாரம் பார்க்குறாங்க. ஏன்னா தேங்காய் விற்கிற வேலைக்கு வந்து பயங்கரம். मी 50 दिली आहे तुम्हाला. चिकन कैसा आधा किलो भाई? आधा किलो चिकन कैसा? आधा किलो दो ना. நம்ம எப்போ விலை கேட்டுட்டு வாங்கணும். ஏன்னா அந்த அளவு நம்மள்ட்ட பணம் இருக்கும் போது அதை பார்த்துக்கணும். விலை வாங்கிட்டு பின்ன அதுக்கப்புறம் கேவலப்படுறதோட நம்ம பாரிக் பாரிக் கரோம். மீனை இங்கே வச்சுருவோம். நான் வீட்டிலேருந்து வரும்போது கரெக்டாக பட்ஜெட் போட்டு வந்தேன். கரெக்டாக பணம் ஆகிட்டு ஒரு 3 ரூபா மிச்சம். வீட்டிலேருந்து வரும்போது பட்ஜெட் போட்டனால எல்லா பொருளும் வாங்கிட்டு ஒரு காலம் எனக்கு பட்ஜெட்னால் என்னன்னு தெரியாது. இப்போ 10 ரூபா பட்ஜெட் போடுற நிலைமைக்கு கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காரு. தேங்க்யூ கடவுளே. இப்போ 4ஆவது நம்பர் அமைக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வீட்டில் போய் நான் என்ன வாங்கிருன்னு காட்டுறேன். என்றைக்குமே கடவுளை குறை சொல்லக்கூடாது. நம்மளோட என்றைக்குமே நல்லா வாழணும். நம்மளோட கீழே இருக்கவங்கள மட்டும்தான் பார்க்கணும். நம்மளோட மேலே இருக்கவங்கள பார்த்தா வாழ்க்கையில் வாழவே முடியாது. இது ஒரு காலம், அது ஒரு காலம். இருக்கிறத வச்சு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம். திருட்டுக்கல்லியை தனியாக விட்டுட்டு போனேன். என்னென்னத்தை தின்னான்னு பார்த்தா ஒன்றும் வேஸ்ட் பண்ணலை. இவளை தனியாக வீடை விட்டு போனால் வீட்டை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறா. கேவஸ்கி நான் டிமார்ட்டில் 2 பொருள் தான் வாங்கினேன். 1 லிட்டர் எண்ணெய் வாங்கினேன், 130 ரூபா இந்த எண்ணெய். பின்ன 1 லிட்டர் பால் வந்து 44 ரூபா.
கீழே வந்து 1 லிட்டர் 1/2 லிட்டர் பால் வந்து 30 ரூபா, 1 லிட்ரு 60 ரூபா, இது 44 ரூபா. இது இந்த ரேட் ஆகிட்டு பால்கனி வருது. டிமார்ட்டில் இந்த பொருள் வாங்கியாச்சு. இது நம்ம சிக்கன். இப்போ பாலத்துக்கு உடனே நம்ம ஃப்ரீசரில் போட்டுருந்தோம். இப்போ மார்க்கெட்டில் நான் ஒரு 1/2 மணி நேரம் சுற்றுனேன் டிமார்ட்லேருந்து எடுத்த பால். நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எங்கள் வீட்டுக்கு கீழே இந்த ஒரு தேங்காய் 30 ரூபா, இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் 40 ரூபா. இந்த பாட்டி 50 ரூபாய்க்கு 4 காய் எப்படி கொடுத்தது. இதில் வேற எனக்கு கொசுறு வேற கொடுத்துருக்கு. இதை நல்லா இல்லைனாலும் போய்ட்டு பாட்டிகிட்ட சண்டை போட முடியாது. பாவம் வயசான காலத்தில் எவ்வளவோ நம்ம வந்து தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். இந்த 50 ரூபாயில் நம்ம கெட்டு போயிடுவோம். உங்கள் ஊரில் இப்படி 50 ரூபா 4 காய் உடம்பு சொல்லுங்கள். இதுதான் எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த 50 ரூபா 4 காய் கிடச்சிருக்கு. சட்னிக்கு நான் எப்பவும் வாங்க போகும்போது அநியாயத்துக்கு இருக்குது. அதனால் சட்னி சாப்பிட்றதே மறந்தாச்சு. இப்போ நம்ம மச்சிலி பார்க்கலாமா. ஹிந்தியில் மீனை மச்சிலி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ 100 ரூபாய்க்கு லாபம் மாதிரி தான் தெரியுது. இந்த தலையெல்லாம் போட்டு கூட ஒன்று தந்துருக்கலாம், தரலை. தலையெல்லாம் போட்டு கறி வச்சுட்டு இந்த வால் உடம்புலாம் போட்டு வறுத்துடலாம். பார்த்திங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். ஃப்ரெஷ்ஷான இப்படி ரத்தம் இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் சொல்லுவாங்க. இருக்கிறதே கையில் ரத்தத்தை பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக என் தேங்காய் பற்றி கமெண்ட் சொல்லணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட மாதிரி வெளியே கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி வீடியோ போட்டாச்சு. சரிங்களா, உங்கள் ஊரில் தேங்காய் என்ன ரேட்டு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து அவங்க வந்து பாங்கடா காட்டாவலா வாங்கடான்னு சொன்னாங்க. அயில மீன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சொல்கிறாங்க முள் இருக்கனால டேஸ்ட்டாக இருக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ரொம்ப லென்த் ஆகிட்டு பின்ன அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்காம அப்படியே ஒரு மிதித்து தள்ளி விட்டு போயிடுறீங்க. அதுக்காக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் வீட்டு செல்ல குட்டி பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா, பை பை, லவ் யூ. நான் இன்னதான் 53 வயசானு உங்கள் வீட்டு செல்ல குட்டி தானே. ஆமாம், டாட்டா, லவ் யூ, பாய். தேங்காவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.